இனிமேட்டு நமக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம் தான்டா. இதே தான் 6 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற. ஒரு பொண்ணு கூட சிக்க மாட்டேது. நான் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்ணியா தான் இருக்குன்னு நினைச்சேன்டா. டேய் தம்பி, அதுக்கு தான் நம்ம 2 பேத்து ஜாதகத்தையும் ஒரு சூப்பர் ஜோசியர்கிட்ட கொடுத்து உள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரா. ஆராய்ச்சி பண்ணட்டும் அவரு பாரு மிக சீக்கிரமா வந்து நம்ம ஜாதகத்தோட ரிசல்ட்ட கரெக்டா சொல்லுவாரா. வாங்க 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 போதும் தம்பிங்களா, சொல்லுங்க. 2 பேர் ஜாதகத்தையும் நல்லா அளாவிட்டேன். என்னது ஜாதகம் நனைஞ்சு போச்சா? டே அண்ணா, அவனோட காது மேல அப்படியா? உன்னை ஜாதகத்தான் பார்க்க சொன்னேன். உன்னை எவன் தண்ணியில போட்டு அழைச்ச சொன்னான். இப்பதான்டா புரியுது உங்களுக்கு ஏன் கல்யாணமே நடக்கலைன்னு. மண்டைய கீழல மூளைகளை இருக்குதா இல்லையா? சரி, நான் ஜாதகத்தை அளவி பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன்டா. சரி சோசிக்காரு, எங்க 2 பேத்துக்கும் கண்ணால ஆகுமா ஆகாதன்னு சொல்லுங்களே. யார் சொன்னது? உங்க 2 பேத்துக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கவே நடக்க. டே அண்ணா, அவனை காது சேர்க்கி நாளாப்பா கூடா. கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாரா? டே அது எங்களுக்கே தெரியும்டா. அத வர நீ வந்து சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்ற தயவு செஞ்சு கேளுங்க 2 பேரும். சொல்ல மாதிரி பேசாதீங்க. உங்க 2 பேத்துக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேண்டியது என் பொறுப்பு. ஆனா உங்க ஜாதகப்படி ஒரு அதிசயமான வாய்ப்பு ஒண்ணு காத்து கிடக்குது, அதை சொல்ல வந்தேன். அப்படியா? அதிசயமான வாய்ப்புனா என்ன? எங்க 2 பேத்துக்கும் 2 பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்க போற. ஒண்ணுக்கே அங்க வழி காணாம 2 கேக்குதா உங்களுக்கு? ஐயோ டே, உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிற அந்த மாதிரி அந்த ஒரு உருவத்துல இருக்கிற பொண்ணு 7 விதமா உங்க வாழ்க்கையில இனிமே வர போறா. அதுல யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை செலக்ட் பண்ணி அவட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்படியா? ஆமா. 7 பொண்ணுல அந்த ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? கண்டிப்பா பண்ணி வச்சிடுறேன். அந்த 7 பொண்ணுங்களை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி கேளு. நாளையில இருந்து நீ பாக்குற ஒவ்வொரு பொண்ணும் அந்த ஒரு பொண்ணு ஒண்ணுதான். புரியுதா? சரி சோசிக்காரு, நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பொண்ணு கிடைச்சிட்டா உனக்கு ஏரியில கூட்டி போய் தனி கவனிப்பு தான். டேய் தம்பி, இனிமேட்டு தாண்டா நம்ம வாழ்க்கையில ஒரு வசந்தமே வீச போகுது. ஏன்னா ஜோசிக்காரு நமக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாரா. அதனால நான் பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நல்லா பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு இனிமேட்டு பொண்ணு பார்க்க போலாம்டா. அண்ணே, சோசிகள் சொல்ற மாதிரி ஒரே ஊர்ல 7 விதமான பொண்ணு இருக்குமா? அப்படியே இருந்துட்டாலும் அந்த 7ஐயும் நம்ம போய் சந்திக்க போறோமா? டேய் டேய், கேள்விக்கு பண்ணுவனே. ஏண்டா கேள்வி தான் கேட்க தெரியுமாடா உனக்கு? நம்ம ஜாதகத்துல என்ன விதின்னு இருக்குதோ அது பிரகாரம் தானா நடக்கும். அதை தானா அந்த ஜோசிக்காரர் சொல்லிக்கிறாரு. நம்ம ஜாதகத்துல என்ன எழுதி இருக்கோ அந்த மாதிரி பொண்ணு தாண்டா நமக்கு அமையும். நாளைக்கு நாம 2 பேரும் பொண்ணு பார்க்க போலாம். போலாமா? போலாமா? மீன் 1000 மீன், பல மீன், கெண்ட மீன். அம்மா மீன் கொஞ்சம் அப்படியே நில்லு. உன் பேர் என்னம்மா? என் பேரா? என் பேரு 1000 மீன். அது என்ன 1000 அவதாரம்டா? அது என்ன 1000 அவதாரம்? இல்ல, 1000 மீன் விக்கிறனால எல்லாரும் என்ன 1000 மீன் தான் கூப்பிடுவாங்க. ஆமா, உங்க 2 பேத்துக்கு என்ன மீன் வேணும்? என்ன மீனுமா வச்சிருக்கிற? 1000 மீன், வலா மீன்,
கெண்ட மீன். எங்க மீன் விடுற? கடைசியா சொன்னியே அந்த மீன் பேரு என்ன? கெண்ட மீன். ஓ, கொஞ்சம் நீட்டா இருக்காங்க. கெண்ட மீனா? என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. என்னது உன் காதுல மண்டை மீன் விழுந்துச்சா என்ன? மண்டை மீன் விழுந்தா கூட பரவாயில்ல. உழுவோம் உழுவோம். சரி. ஆமா, எத்தனை வருஷமாமா மீன் விக்கிற? யோ, எத்தனை கிலோ மீன் வேணும்னு சொல்லியா? நான் பட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். பாயிண்ட்டுக்கு வாயா. சும்மா பல்லடிச்சிட்டு நின்னுகிட்டே இருக்கீங்க. எங்க உன் குஞ்சு மீனை கொஞ்சம் காட்டு. யோ, குஞ்சு மீன்லாம் காட்ட முடியாது, மூடிட்டு போ. யா, யோ, என்கிட்ட பெரிய மீன் தாயா இருக்கு. குஞ்சு மீனெல்லாம் எங்கத்தான் மீன் விடுவ? என்கிட்ட குஞ்சு மீனெல்லாம் கிடையாது. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது ஐயா கேக்குற? இன்னும் கல்யாணம் ஆகல. எவனும் வந்து மாட்டவும் மாட்டிக்கிறானே. அப்ப எங்க ரெண்டு பேத்துல யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறியா நீயே? ஏய்யா, என் மேல இவ்வளவு நாருது. எவன் வந்து என்ன கட்டிக்குவான்? இழிச்சவன் வந்து கட்டிக்கிறாங்கிற. ஃபர்ஸ்ட் என் கதையை உனக்கு தெரியுமா? சொல்லுமா, அந்த கதையை நான் கொஞ்சம் கேக்குறேன். இல்லையா, மீன் வித்துட்டு இருந்தப்போ என் மேல எவ்வளவுதான் நாத்து அடிச்சாலோ ஒரு கிறுக்க வந்தான். அப்பயும் அடிச்சிருக்கணும். இப்போ வந்து பண்ணக்கூடாது. ஊர் அப்படி வந்து கட்டிக்கிறேன்னு சொன்னான். நானும் என்ன பண்ணேன், குடு குடு குடுன்னு ஓடி போய் எங்க அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் எங்க அம்மாவும் நானும் மாப்பிள்ளைய பார்க்க போயிருந்தோமா. அப்புறம் சரி, மாப்பிள்ளைக்கு அப்படியே குழம்பு வச்சு மீன் குழம்பு அப்படியே கமகமான குழம்பு மீன் வச்சு எழுப்புன்னு எழுப்புறோம். அப்புறம் சரி, மாப்பிள்ளை இப்ப எல்லாரும் 10 நிமிஷத்துல எந்திரிச்சிருவான்னு மறுபடியும் எழுப்புறோம். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? மாப்பிள்ளை செத்து போயிட்டான். என்னது? செத்தே போயிட்டானா? செத்தே போயிட்டான். செத்தே போயிட்டானா? அது எப்படி தெரியுமா? சொன்னா பயப்படக்கூடாது ரெண்டு பேருமே, சரியா? சொல்லு பார்க்கலாம். எங்க அம்மா காலையிலேயே மீன் பிடிக்க கடலுக்கு போகுமா. சரி, தூக்க கலத்துல அருவா எடுத்து அருவாமனையில வெட்டுற மாதிரியே இருக்கும். எங்க பக்கத்துல எங்க அம்மா பக்கத்துல மாப்பிள்ளை இருந்தது. எங்க அம்மா கவனிக்கல. மாப்பிள்ளை மேலாங்க படுத்துட்டு இருந்தான். மீனு குஞ்சுன்னு நினைச்சு மாப்பிள்ளோடது புட்டுகளோட போயிருச்சு. சரி, அறுத்துட்டு போயிருச்சு. உசுறு இருக்கா இல்லையான்னு பார்த்தா உசுறு புட்டு கூட போயிருச்சு. எங்க அம்மா ஜாலியா ஜெயில உட்காந்துட்டு இருக்க. நான் ஜாலியா எங்க மீன் வித்துட்டு இருக்கேன். தம்பி, இது எங்கேயே அறுக்கிற பரம்பரையாட்டங்கடா. வாடா, நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம். அண்ணா, அவங்க அம்மா தான் ஜெயிலுக்கு போயிட்டா. இவ தனியா தான் நகரா. இவளை கட் பண்ணிடலாம். பண்ணிட்டா போதா? சரி, நான் இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கேன்னு அதான் கேக்குறியா? சரி பொண்ணு, இதுக்கு முன்னாடி நீ யாரையாச்சும் லவ் பண்ணி இருக்கிறியா? நான் இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்படி தெரியுமா என்னோட பாலிசி? நல்ல மனுஷங்களை லவ் பண்ணதே இல்லையா. எங்க வீட்டுல தொட்டில அழகான ஒரு சுறா மீன் இருக்கு. அது சுறா மீன் இல்ல, சுறா கொஞ்சம் இருக்கு, சரியா? அதுக்கும் என்னன்னா ரொம்ப பிடிக்கும்யா. எனக்கும் அதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் பிடிக்கும். சரி, தப்பி என்ன ஊத்தப்படி. எனக்கு ஏதாவது சோகமா இருந்துச்சுன்னா டபக்குன்னு தொட்டிக்குள்ள வாய் நாத்தடிக்கிறப்போ ஏமா நாத்தடிக்கிறதுன்னு வரோம். நீ என்ன சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க? நானும் தொட்டிக்குள்ள போயிருவேனா. அது வாயால உடம்புல மொசு மொசு. டேய், இவ என்னமோ மீன் கூட பரவாயில்லாட்டுதுறாப்பா. மொசு மொசன்னு இருக்குமா? எனக்கு அப்படியே சுகமா இருக்கும். வா வா. எது மீனை வச்சிருக்கிறியா? அட போட பேமாலி பையலே, நான் மீனை வச்சுக்கல, மீன் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். அட பாவி, உலகத்துல அவன் எரும மாட்டை வச்சுக்கிறான், ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிறான், யா நடந்து போற சொரிநாயை கூட வச்சுக்கிறான். இவன் என்னடானா மீன் கொஞ்சம் வச்சுக்கிறாளாம். என்னம்மா ஆடி காட்டுற?
நீ என்ன கரகாட்டக்காரியா? சந்தேகமா கேட்டீங்களே, அதான் ஆடி காட்டினேன். நான் கரகாட்டக்காரி தான். உன்னோட பேர் என்ன? ஆட்டக்காரி அவதாரம். தாரம் 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 தாரம். யோ, ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது திருவிழா இருந்தா சொல்லுங்க, வந்து நானும் ஒரு ஆட்டம் போட்டுட்டு போறேன். மைக்க உடைச்சிடாத, சைடு வாடா. கரகாட்டம் மட்டுமா போடுவேன், பார்த்தா ரிக்கா டான்ஸ் போற பொம்பளை மாதிரி இருக்கிறேன். அப்படியே ரேட் என்னன்னு சொன்னா போட்டுட்டு போயிடுவேன். ஃபுல்லா ஆஃபா கோட்ரா. என்னத்த போடுறது, மூடிட்டு நில்லு. அது என்ன? கோட்டு ஆப்பு புல்லு. புல்லு எங்க போகுது? புல்லு அங்கதான் போகும். இல்லா, முழு ட்ரெஸ் போட்டா ஒரு ரேட்டு. எதுக்கு இங்க வைக்கிற? நான் சொன்னேன் இப்ப வெயின்னு. இப்போ பொத்திக்கிட்டு நில்லு நவுரு. பிளவுஸ் பாவடையும் போட்டா ஒரு ரேட்டு. யோ, இங்க பாரு, ஜாக்கெட் மட்டும் போட்டானா அது ஒரு ரேட்டு. உங்களுக்கு என்ன ரேட்டு வேணும்? எங்களுக்கா? உங்களுக்கு தான். எங்களுக்கு எங்களுக்கு டேய் மறந்துச்சா? எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம். என்ன ரேட்டு? எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி ரேட்டும் இல்ல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் இன்னும் ஆகல. ஆகலையா? சரி, அப்ப எங்க 2 பேத்துல யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எதுக்கு இந்த பொசிஷன்ல இருப்ப? நேரா கொஞ்சம் நில்ல. இங்க பாரு, கட்டிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. 2 பேத்துல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி கட்டிக்கிறேன். ஆனா என் தொழிலுக்கு வரணும், சரியா? ஆமா, அது என்ன அப்படியாப்பட்ட தொழில்? அப்படியாப்பட்ட தொழில் கரகாட்ட தொழில் தாயா. இங்க பாரு, கொரோனா நீ வந்தினா 2 பேத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய். இதுல வேற கேன் பட்ட கிடைக்கும், எப்படி வேணா குடிச்சுக்கலாம், ஓகேவா? நாங்க யார் தெரியுமா? இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரங்க. இங்க பாரியா, பெரிய பெரிய பணக்காரங்க தான் என் ஜிமிக்கு பின்னாடி சுத்தினவனுங்க. இன்னைக்கு ஜிமிக்கி போடல, நில்லு. ஓ பின்னாடியா? ஓ பின்னாடியா? ராங்கா போற, அறுத்துட்டுற, நில்லு. சாமி, ஆகட்டும் ஆகட்டும், தொடருவோம். முடியிருவேன் ஒண்ணுது, அவ்வளவுதான். இங்க பாரு, எதிர் வீட்டு மினிஸ்டர் இருந்து பக்கத்து ஒரு கவுன்சிலர் இருக்கு, என்ன 3-6 மாசம் வச்சிட்டு இருந்தவங்க. ஆமா, ஆருக்கு எங்கடா கீழே போற? உனக்கு என்ன வச்சிட்டு இருந்தாங்க, சரியா? அப்புறம் என் கூட மொத்தம் கொரோனா ஆடுறவனுங்க 70-80 பேரு. எல்லாரும் என் ஆட்டத்துக்கு அடிமை, தெரியுமா? ஆமா ஆமா, நீ சுத்த மோசமான பொம்பளை ஆகுற. 60-70 பேர் 80 பேர்னா ஸ்டெப்புக்கு ஒண்ணுனா கூட அடே அம்மா. யோ, இதெல்லாம் தப்பா பேசாத. நான்லாம் ரூட்டு தான். எவனும் என் கழுத்துல இன்னும் தாலில விக்க, அப்புறம் என்ன மயிறு போட்டு வந்து போகுது. இங்க பாரு, டேய் ஏதோ நின்னு தொலைங்கடா. இங்க பாரு, எவனாவது என் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சா கட்டுங்க. இன்னும் யார் என் கழுத்துல தாலி கட்டல, கட்டுங்க. மாசம் மாசம் நாளுக்கு நாள் நீ 500 நான் 500, நீ கட்டினா நீ 500 நான் 500, 2 பேரும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்போம். 2 பிள்ளைங்களை வளர்த்துவோம், சரியா? என்னது 3 பிள்ளைங்க வேற இருக்குதா? 2 ஆமா. யாருக்கு? யார்? எனக்கு தான்டா. அதுக்கு நம்மளால முடியாது சாமி. நீ வேற ஏற்கனவே 2 பிள்ளைங்கங்கற. நீ உன்ன கட்டிக்கோ, நான் உனக்கு 2 பெத்து தரேன். இன்னும் 2? நம்மள ஆள ஓடி சாமி. டேய் தம்பி, இது ஆவாத கேஸ், வாடா நம்ம ஓடிடலாம். பேசுடா. அண்ணே சொல்ற தம்பி, நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா பொண்ணு பார்க்க போனா ஒரு பொண்ணு கூட சிக்க மாட்டேங்குதுண்ணா. அதனால இனிமேலும் நம்ம 2 பேரும் தனித்தனியாவே போலாம். ஆமாடா தம்பி, நீ சொல்றதும் சரிதான். நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா அந்த பொண்ணும் காட்டிக்க மாட்டேங்குதுடா. நீ தனியா போய் பாரு, நான் தனியா போய் பாக்குறேன். பாருடா.
புடிச்சிட்டு ஐயோ சாரி கேரக்டர் புடிச்சான் சமே சலாம் சமே ஊசி பசி வாங்குறீங்களா சமே ஓ நீ என்ன கொரத்தியா கொரத்தில சமே குமரி குமரி ஆமா உங்களுக்கு என்ன வேணும் சமே நீதான் வேணும் என்னது நான் வேணுமா என்ன எதுக்கு சாமி என்ன வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க உன்ன நானு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயோ சாமி என் ஜாதியில என்னந்து தள்ளி வச்சிருவாங்க சாமி உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ மட்டும் வேண்டான்னு சொல்லாத இங்க பாருங்க சாமி நீ என்ன கட்டிக்கணும்னா என் ஜாதிப்படி நீ மாறணும் அப்படி என்ன சொல்லு செஞ்சிடுறேன் எங்க பழக்க வழக்கலாம் நீ கத்துக்கணும் சொல்லுங்க கத்துக்கிறேன் அப்படியா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சாமி நீ காலையில என்ன தின்னுவ ஆடு கறி கறி ஆடு மாடு கோழி ஐய இந்த கருமந்திர பிடிச்சத நீ திங்குவ நாங்களே இது திங்க மாட்டோம் கறி சூப்பு பாம்பு சூப்பு மண்டைக்கறி கொண்டைக்கறி எது இதுல வேற மொன்ன பாம்பு வரையாலும் சாப்பிடுவோம் சாமி மொன்ன பாம்பு வறுவல் செந்தல் துவையில இதெல்லாமா நீங்க திம்பீங்க சாமி நீ வருத்தப்படாத நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுனா அன்னைக்கு நைட்டு மொன்னப்பாம்பு பொரியலும் ஒரு 10-20 தேல் புடிச்சு செய்ய சொல்லிடுறேன் சாமி சரியா சரி உங்களுடைய ஜாதி பழக்கம் என்ன முக்கியமான பழக்கமே இதுதான் சாமி மாசம் மாசம் அமாவாசைக்கு மட்டும்தான் குளிக்கணும் மாசம் மாசம் அமாவாசை குளிச்சுட்டு காட்டுக்கு போயிட்டு காக்கா குருவி கீக்கி எதோ இருக்கும் அதெல்லாம் சுட்டு தள்ளிட்டு அது அப்படியே கையோட எடுத்துட்டு வந்து ரோடு ரோடா விக்கிறோம் சாமி ஐயோ அம்மா இது மட்டும்தானா இல்ல இன்னும் இருக்கா ஒண்ணு இருக்கு சாமி எங்க பாஷைய நீ கத்துக்கணும் உங்க பாஷைய எங்க ஜாதியில ஒண்ணு சேர்த்துக்குவாங்க உங்க பாஷைய என்னால கத்துக்க முடியும் ஆனா அது எப்படி பேசுறது ஜாரே ஜம்பாரே ஜிம்பாரே ஜம் அதுனா அப்படிலாம் என்ன சாமி எனக்கு வயசாயிடுச்சு அதனால சீக்கிரம் கட்டிக்கான்னு அர்த்தம் சரி ஐ லவ்க்கு உங்க பாஷையில எப்படி சொல்லுவாங்க ஐயோ லிவோ உய்யோ இதான் சாமி ஐ லவ்ன்றதுக்கு அர்த்தம் எங்க சொல்லு பாப்போம் ஐயோ வந்துருச்சு ஐயோ இல்ல சாமி ஐயோ லிவோ உய்யோ இத சொல்லு சாமி ஐயோ லிவோ சாமி சாமி இல்ல சாமி உய்யோ சாமி என்ன சாமி எனக்கு கட்டி இப்படி ஒரு கன்னி பொண்ணு கிட்ட கட்டிக்கிறேன் சொல்லிட்டு லிவோ ஊத்திட்டு போறியே இந்த பஞ்சுக்கார சொந்த ஒரு மதுரை சஞ்சுக்கான செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது கஷ்டப்பட்டு குதிரை பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான் பஞ்சுக்கார சொந்த ஒரு மதுரை சஞ்சுக்கான செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது கஷ்டப்பட்டு குதிரை
முன்னாலதான் மூடி வச்ச சேல முத்தாடத்தான் துண்டுதடி ஆள சும்மா நின்ன வேகம்தான் வருது வைக்க போற பாட்டு சேருது அம்மாடி அத்தாடி முன்னாடி வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை இந்த வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை சண்டித்தனம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது அட்டப்பட்டு குதிரை ஏத்த ஒண்ணு போடுகிற போது எட்டுக்காத நெல்லு வயல் ஏது ஒத்துக்கடி ஏறுது ஆவல் மத்ததுக்கு நான் தான் காவல் போட்டானே பூபானம் வேணக்கிட்ட மம்மத வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை எந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை சண்டித்தனம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது அட்டப்பட்டு குதிரை பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான் நான் தான் வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை சண்டித்தனம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது அட்டப்பட்டு குதிரை மதுரை நாமளும் 4 பொண்ணை பார்த்தாச்சு, இன்னும் ஒரு பொண்ணு கூட செட் ஆகல. ஏதோ ஒரு பேண்ட் தெரியுது, ஏதோ அறிவாளியா இருப்பா போலக்குது. வந்தா என்னன்னு கேட்டு இவளே மடைக்கு போட்டுற வேண்டியதான் அன்னைக்கு. ஹலோ போஸ்ட்மேன் மேடம், இல்லைங்க, உங்களை பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி தெரியுது. உங்க பேர் என்ன? என்னது? ஓமா, என்ன ஊர்மா நீ? ஏமா என்ன ஊர்மா நீ? என்னடா எதை கேட்டாலும் தலையாட்டுது? ஏய், ரொம்ப வெக்கப்படாதம்மா, சொல்லுமா. இப்படியே தலையாட்டிட்டு இருந்தா எப்படிமா? ஏதாவது ஒரு பதில் சொல்லுமா. உன் ஊர் எது? உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாருன்னு சொல்லுமா. இல்ல என்ன புடிச்சிருக்கான்னு சொல்லுமா. என்ன இது அதிகமா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது? எங்க கொஞ்சம் சிரி பார்க்கலாம். அடே அப்பா, இப்ப தாண்டா சிரிக்கிறீங்க. உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? சொல்லு என் தங்கம். எனக்கு கோவம் வந்துடும், அதுக்குள்ள சொல்லிடு. எவ்வளவு நேரமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எதை கேட்டாலும் இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தா நான் என்னன்னுமா சொல்றது? ஐயோ என்னடா இது, எதை கேட்டாலும் தலையாட்டுது. இப்ப மட்டும் நீ என் பேரை சொல்ல, உன் ஊரையும் உன் பேரையும் சொல்லல, வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே புடிச்சு டம்மு டம்முன்னு அடிச்சு விடுவேன். ஐயோ, இதுக்கு நீ தலையாடிட்டே இருந்தா இப்ப
ஐ மாமா கரெக்டா சொல்லிட்டாரு. நான் வைத்தியனா மாமா நம்ம செத்து போற விளையாட்டு விளையாடலாமா? என்னடா இது? போய் ஒரு பைத்தியத்தை மாட்டிட்டோம். என்னது செத்து விளையாடலாமா? ஆமா மாமா, செத்து போற விளையாட்டு விளையாடலாமா? அட சாமி ஆள விடு, நான் வரல. மாமா இங்க பாரு, நீ இப்படியே நில்லு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ நசிக்கும், நீ ஒண்ணு செத்து போயிரு. சரியா? செத்து போய் விளையாடலாம். ஓகேவா? பைத்தியம் என்ன விட்டுரு. நீ பைத்தியமே இல்ல சாமி, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். மாமா நான் உன்னை இப்ப சாவடிப்பு செத்து விளையாடணும், அவ்வளவுதான். ஆமா, நீ என்ன ரூம்குள்ள போட்டு மூடி வச்சதுன்னு நான் உன்னை எப்படி சும்மா விடுவேன்? நான் என்ன ரூமுக்குள்ளடாப்பா உன்னை வச்சு போட்டி போட்டேன்? நீ போய் சொல்ற. நீ தான் என்ன ரூம்குள்ள போட்டு அடிச்சு வச்ச. உன்னை என்ன? ஐயோ அத்தா என்ன கடிக்காத, விட்டு. நான் சொல்றத கேளுமா, என்ன விட்டுரு. நான் உன்னை எந்த ரூம்லயும் போடல, அடிக்கவும் இல்லை. என்ன ஆளை விட்டுரு தாயே. இல்ல, நீ தான் என்ன ரூம்குள்ள போட்டு அடிச்சு வச்ச. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ பைத்தியம் இல்ல, நீ புத்திசாலிதான். என்ன சும்மா விட்டுருமா தாயே. போய் சொல்றியே, நான் வைத்தியம்னா? நான் வைத்தியம்னா? ஆமா நீ பைத்தியம். நான் பைத்தியம். மாமா நானும் பைத்தியம், நீயும் பைத்தியம். மாமா நீ சட்டிக்கிளி. மாமா நீ சட்டிக்கிளி. பைத்தியம். ஐயோ அம்மா, யாராவது பிச்சை போடுங்களேன். யாருமா நீ? பார்த்தா அழகா இருக்கிறா, இருந்தாலும் பாவமா இருக்குதே. என்ன பண்றது? நான் பண்ற தொழில் அப்படி பண்ணித்தான் ஆகணும். உன்னோட பேரு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆமா, என் ஏன் பேரே உன்னோட சொல்லல. கேசட் இப்படி இருக்கு? என் பேரே சொல்லல. இருந்தாலும் பேரு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டல. சரி, என்ன பண்றது? டெய்லி ஒரு வீட்டுக்கு போய் நிப்பேன். ஒரு வீட்லயும் போட்டு அனுப்புவாங்க. என்னது? டெய்லி ஒவ்வொரு வீட்டு வாசல் நின்னா போடுவாங்களா? ஆமாயா, காலையில நைட்டு 8 மணிக்கு கிளம்புவேன். நைட்டு 11 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவேன். அது வரைக்கும் ஒரு 50 வீட்டுக்கு போவேன். அவங்களும் போட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. சரி, டெய்லி 50 வீட்டுல போட்டா எப்படி தாங்குது? ஐயோ, என் சாமானம் பெருசியா, அதனால 100 வீடு கூட தாங்குற அளவு சத்து இருக்கு. ஓ சாமானம் அவ்வளவு பெருசு? ஆமாயா, பெரிய சாமானமா தான் இருக்குது. என்ன பண்றது? பழைய வீட்டுக்கு போய் வளைஞ்சு போச்சியா. அதனால எவ்வளவு போட்டாலும் கீழே விழுந்துட்டே இருக்குயா. சரி, உன் சாமானத்தை யார்ட்ட கொடுத்தா கொஞ்சம் ஒடுக்கல எடுக்கிறது? அப்படிதான் ஒருத்தன் கிட்ட கொடுத்தேன். அவன் என்னன்னா ஒடுக்கெடுக்க சொல்லி உடச்சு போட்டு கொடுத்துட்டான். அப்படி என்ன உன்னுடைய தொழில்? கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லு. ஐய, நீ நினைக்கிற மாதிரி தொழிலாம் இல்ல, பிச்சை எடுக்கிற தொழில். பிச்சைக்காரியா? ஏன், அதுக்கு என்ன? உன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டிக்கலான்னு வந்த, நீ பிச்சைக்காரியா இருக்கிற. எனக்கு வேண்டாம். என்ன சொன்ன? என்ன ஆசைப்பட்டியா? அப்பனா சரி, முதல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணாம் நீ வீட்லயே உட்காரியா. நான் உனக்கு காலம் பூரா கண்கலங்காம சோறு போட்டு வளர்த்துறேன். சரியா? கவலைப்படாத. பிச்சைக்காரி, நீ எனக்கு வேணாம், வீட்டுக்கு நான் போறேன். ஏய் நில்லு. இங்க பாரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படாம பிச்சை எடுத்து சாப்பிடலாம். அதுதான் இருக்கிற ஒரே தொழில், கஷ்டம் இல்லாத தொழில். உதாரணம் கூட பிச்சை எடுக்கிற புத்தி தான். தொழில் வச்சுதானே பேச முடியும், அதுக்கு தான் சொல்றேன். என்ன கட்டிக்குவியா மாட்டியா? உன்னை நான் கட்டிக்கிட்டு தெருவா பிச்சை எடுக்கிறதா? எனக்கு நீ வேண்டாம், நான் போறேன். எங்கடா ஓடுற? கட்டிக்கிறேன்னு சொன்னல. இல்ல எனக்கு நீ வேண்டாம், நான் போறேன். பிச்சை எடுக்கிறதெல்லாம் ஒண்ணும் கேவலம் கிடையாது. நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற. சரியா? தட்டுப்புடி. ஐயா அம்மா சொல்லு. ஐயா அம்மா. வயிறு காயுதுமா, சாப்பிட்டு 10 நாளாச்சு. யாராவது சோறு போடுங்கம்மா. வயிறு கழுவி ரொம்ப நாளாச்சுமா, கொஞ்சம் யாராவது தர்மம் பண்ணுங்கம்மா. பாரு, நான் அது போடுங்க சொன்னேன், நீ தர்மம் சொல்லிட்ட.
பிச்சைக்காரங்க தேவை வார்த்தை ஐயோ அம்மா தர்மம் பண்ணுங்க சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுன்னா கரெக்டா பொசிஷனுக்கு வந்துட்டேன். போலாமா? போலாம். பிச்சை எடுக்க போலாமா? செவா போலாம். அப்பாடா ஒரு 7 பொண்ணை பார்த்தாச்சு. இதுக்கு மேல இந்த பொண்ணாவது கிடைக்கிற பொண்ணாவது கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்டணும். இதையும் விட்டுட்டா அவ்வளவுதான், அம்போ சிவான்னு போக வேண்டியதான். யாரோ ஒரு பொண்ணு வரா. ஏமா பொண்ணு நில்லுமா. வெள்ளை புடவை கட்டிட்டு எங்கம்மா இந்த பக்கம் போற? நானா முருங்கை மரத்துக்கு போறேன். முருங்கை மரத்துக்கு போய என்ன முருங்கைய ஒடிக்க போற? பாக்க ரொம்ப அழகா இருக்க. உன் பேர் என்னம்மா? ஆவி அவதாரம். என்னது ஆவி அவதாரமா? கேட்கவே கொலைரா நடுங்குதே. ஆமா உன் பேர் என்ன? என் ஊரு வேணா கேளு நான் சொல்றேன். ஆமா உன் பேர் என்ன? உன் ஊர் என்னமா? என் பேரு தான் சொல்லிட்டேனே, ஆவி அவதாரம்னு. என் ஊரு மயானப்பட்டி. என்னது மயானப்பட்டியா? ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் உன்னை கட்டிக்கிறேன், நீ என்ன கட்டிக்குவியா? என்ன சொன்ன? நான் உன்னை கட்டிக்கிறேன், நீ என்ன கட்டிக்குவியா? கட்டிக்கணுமா? நான் உனக்கு வாழ்க்கை தரலான்னு இருக்கிறேன், அதனாலதான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேரோட கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்க, எத்தனை பேர் வாழ்க்கையோட அழிச்சிருக்க? சத்தியமா சொல்றேம்மா, நான் யார் வாழ்க்கையும் அழிச்சது இல்ல, நான் யாரையும் கெடுத்தது இல்லம்மா. ஆமா உன் பேர் என்ன? என் பேரு கல்யாணம். டேய் ஒன்ன தானே தேடிட்டு இருந்தேன். என்னையா? என்ன ஏண்டா என்னையும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், அவன் பேரும் கல்யாணம் தான்டா. எப்படியோ நீயா வந்து சிக்கிட்ட. ஒன்ன ஐயோ அவதாரம், நான் தெரியாம கேட்டம்மா. நான் உன்னை கட்டிக்கிறேன்னு தான் சொன்னேன், நான் உன்னை சத்தியமா கட்டிக்கிறேம்மா. இங்க பாரு, என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி எனக்கு எடுத்தனாலதான் நான் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டு இப்போ ஆவியா அலைறேன். என்னது? இன்ன வரையில நான் ஒரு ஆவி கூடயா பேசிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, அங்க பெரிய ஆலமரம் இருக்கு, அங்க போய் நம்ம வாழ்க்கைய தொடங்கலாமா? ஐயோ நாயே, என்ன ஆள விட்டு. இங்க பாரு, பேய் கூட குடும்பம் நடத்துற அளவுக்குலாம் நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லம்மா, என்ன விட்டு தாயே. இங்க பாரு, என்ன உசு பேத்திட்டு போலான்னு பாக்குறியா? ஒண்ணு என்ன கட்டிக்கோ, இல்ல ஏன் ஆசை தீத்துட்டு போ. உன் ஆசை என்னன்னு சொல்லுமா, நான் செஞ்சுவிட்டு போயிடுறேன். ஏன் ஆசையா? என்ன சந்தோஷப்படுத்திட்டு போ. நான் தலை சரீர பேய்கிட்டே வா. ஐயோ கடவுளே. இங்க பாரு, என் கட்டுப்பாட மீறி ஏதாவது பண்ண அவ்வளவுதான். ஒழுங்கா வந்து என் ஆசைய தீர்த்துட்டு போ. ஐயோ
நாயே பேயடி நாயடின்னு கேள்விப்பட்டுக்கிறேன். பேயடி நான் இப்பத்தாமா பாத்துக்கிறேன். 10 பொம்பளை கூட இருந்துக்கலாம், இந்த ஒரு பேய் கூட அடி வாங்கி தாங்க முடியாதா சாமி. சரி சரி, விட்டு என் ஆசையதான் தீர்த்துட்ட. உனக்கு எப்பெல்லாம் ஆசை வருதோ அப்போ அந்த மூலையில இருக்க பரிசுகாடு வந்துட்டு போ. ஐயா ஆளை உடிச்சாமி, நான் இப்ப பண்ணனதே எனக்கு 10 வருஷத்துக்கு போதும். என்ன பண்ற? சரி, எல்லாரும் பண்ணதான் பண்ணி சந்தோஷப்படுத்தினேன். அப்படியே என் கூட இன்னொரு ஒரே ஒரு ஆசை, என் கூட ஒரே ஒரு பாட்டு காடிட்டு போ.
பாத்துரும்டா. ஒழுமே நாசமா போச்சு. அந்த சோசி சொன்னே வட்டா அடிக்கிற அடியில இன்னைக்கு அவனை பாடுறா ரெண்டல ஒண்ணு. டேய் அண்ணே, நான் இனிமேல் நமக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு கூட பாக்குறேண்ணா. ஒரு பிச்சைக்காரிட்ட போய் மாட்டி பாடாத பாடுபட்டுட்டா. டேய் தம்பி, நீயாவது பிச்சைக்காரிட்ட மாட்டடா. நான் ஒரு பேய்கிட்ட மாட்டி என்ன படாத பாடுபடுத்திட்டாடா. என் மனசே விட்டு போச்சுடாப்பா. டேய் வராண்டா வராண்டா. சோசிக்காரா வா வாடா. டேய் சொரி நாய் தலையா. டேய் ஏன்பா கல்யாணம் பண்ற ராமன் பிரதர்ஸ் வாங்க வாங்க ஜெசி. அந்த 7 பொண்ணை சந்திக்க சொன்னேன், சந்திச்சிங்களா? அது எந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, எது பிடிச்சின்னு சொன்னீங்கன்னா அதை கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். ஓ சோக்கா, நீ பார்த்த 7 பொண்ணுமே ஒண்ணுமே லாக்கில்ல, ஒண்ணுமே உருப்படியா இல்லையா? யோ மீனுக்காரி, கரகாட்டக்காரி, செவுடி, இந்த மாதிரி 7 விதமான பொண்ணை பார்த்து அல்ல வெறும் டிக்கெட்டு போய் மாட்டிட்டியா? இங்க பாரு சோசிக்காரு, எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? டே கண்ணா, இந்த உலகத்துல குறை இல்லாத பொண்ணு கிடையவே கிடையாது. அது நீங்க 2 பேரும் குறையே இல்லாத பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலம் நிக்கிறீங்க. அப்படி ஒரு பொண்ணு நீங்க லண்டனே போய் தேடினாலும் கிடைக்காது. அப்ப எங்க வாழ்க்கை என்ன ஆவறது? ஏயா சோசிக்காரு, ஒரே உருவத்துல 7 பொண்ணு இருக்குதுன்னா 8வது பொண்ணு அதான் வா உதாரம், வா 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 மாமா வா உதாரம். சொல்லுங்க மாமா. வந்துட்டியா? வந்துட்டேன். இவன் பார் உரசிக்கிட்டே இருக்கான் பின்னாடி. நீங்க நினைச்சு சொன்னீங்களே 7 பேரு, அது 7 பேர்ல இல்ல, அது ஒரே ஆள் தான். அது இந்த பொண்ணு மட்டும்தான். ஏண்டா ஏண்டா சொக்கா, எதுக்குடா இப்படி பண்ண? இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு சொன்னா நான் அப்பயே இவளை தூக்கிட்டு போயிருப்பேனேடா பாவி. ஏன்டா உங்களுக்கு புத்தி வர வேண்டாம்? ஏண்டா பொண்ணு பாக்குறேன் பொண்ணு பாக்குறேன்னு 1000 பொண்ணை பார்த்துருப்பீங்க நீங்க 2 பேரும். ஒருத்தினாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாடா. எனக்கு அது சொத்தா, எனக்கு இது பின்னாடி உரசிக்கிட்டே இருக்கான். போடா தூர. போடத விட்டு நான் அப்படி சொல்றா, உனக்கு புத்தி வர வேண்டாம், அதனாலதான் அப்படி சொன்னேன். இது என் மாமன் பொண்ணு, நானே கட்டிக்கலான்னு இருக்கேன். ஏய் சொக்கா உர்றா, நான் கட்டிக்கிறேன். நோ 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 மை டார்லிங். ஆட உங்களுக்கு கொடுக்கறது பத்திலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. என்னடா அப்படி ஒரு குறை? மாமா விட மாட்டேங்கிறான். அப்படி என்னடா குறை சொல்றா? அட அவகிட்ட ஒரு குறைய சொல்ற, அப்புறம் நீ கட்டிக்கலாமா நம்ம நீ முடிவு பண்ணீங்க. டேய் என்னடா அப்படி ஒரு குறைய கண்டா சொல்றா? மாமா டேய் உட்றா. உனக்கு எனக்கு எந்த சத்து இல்ல. அட அவன வயசுக்கு வரலடா. வரலையா? வயசுக்கே வரலையா தம்பி? டேய் வயசுக்கே வரலையாண்டா. டேய் என்னமோ திரும்பவும் ஒரு தப்பு நடக்குதுடா தம்பி. நம்ம வாழ்க்கையில கல்யாணமே கிடையாதுடாப்பா. டேய் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க தெரியும்டா, அதனால தான் நானே என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். யோ வயசுக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு என்னயா பண்ண போற? ஏன்னா மாங்காய் பழக்கலைன்னா அரிசி மூட்டைக்கிற வச்சு பழக்க வைக்கிறது இல்ல, அந்த மாதிரி நான் பதப்படுத்தி பழக்க வச்சு பண்ணீங்க. நம்ம போலாம். டேய் நாங்களும் பழக்க வைக்கிறேன்டா. 7 விதமா வந்தியே, நீ முன்ன வயசுக்கு வந்தியா? டேய் தம்பி, இனிமேட்டு உனக்கு நான் எனக்கு நீ வாடா. 2 பேரும் கல்யாணம் பண்ணி போலாம்.